உதாரணத்துக்கு நான் ஒரு பிரின்சிபல் 5ஆம் கிளாஸோட ஒரு சயின்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் எனக்கு வருது. அதில் என்னென்ன மாதிரி வரும் அப்படின்னா, நேஷ்னல் லெவலில் ஒரு ஜஸ்ட் மெமரி பேஸ்ட் ஈஸியான கொஸ்டினில் நேஷ்னல் லெவலில் 85% நல்லா பண்ணியிருக்கான். அதே கொஸ்டினுக்கு உங்கள் ஸ்கூலில் 72% தான் நல்லா பண்ணியிருக்காங்க. கம்பேரிட்டிவா இன்னொரு ஒரு அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டினில் நேஷனல் லெவலில் 62% தான் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் உங்கள் ஸ்கூலில் 78% நல்லா பண்ணியிருக்காங்க. நேஷனல் ஆவரேஜ் இவ்வளோ, உங்கள் ஸ்கூலோட ஆவரேஜ் இவ்வளோ. சிட்டி லெவல், ரீஜனல் லெவல், நேஷனல் லெவல் ஃபார் வெவ்வேறு கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸை வந்து அந்த அசஸ்மெண்ட்டை வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமி படி பிரித்து காட்டுறாங்க. இதை வச்சுட்டு அது இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா, உங்கள் ஸ்கூலில் 8ஆம் கிளாஸில் மேக்ஸில் இவ்வளோ பர்சன்டேஜ் 2 கிரேட் லெவல் கீழே இருக்கான். ஆவரேஜோட கீழே. இவ்வளவு பர்சன்டேஜ் ஒரு கிரேட் லெவல் கீழே இருக்கான். இவ்வளவு பர்சன்டேஜ் அதே லெவலில் இருக்கான். இவ்வளவு பர்சன்டேஜ் ஒரு லெவல் மேலே இருக்கான். அது முதற்கொண்டு நம்மளுக்கு தெரியுது. இதை வச்சுட்டு என்இபி வந்து என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா, இதை பேஸ் பண்ணி அந்த ஸ்கூலோட முதல்வர் அந்த டீச்சர்ஸ் கிட்ட கூப்பிட்டு, மேக்ஸ்னால் ஒரு ஸ்கூலில் 3 பேரோ 4 பேரோ நடத்துவாங்க. அவங்கள கூப்பிட்டு உங்களோட கரிக்குலம் பிளானிங், டெலிவரி, அசஸ்மெண்ட் இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி யூ ஹேவ் டு ஆல்டர், இதை மாற்றம் கொண்டு வாங்க. ஸோ தட் இந்த பசங்க ஈஸி கொஸ்டின் 100% நல்லா ஆன்சர் பண்ணணும், அப்ளிகேஷன் கொஸ்டின் இன்னும் பசங்க நல்லா பண்ணணும். திஸ் இஸ் பியூர்லி அ மெக்கானிசம் டு ஹெல்ப் த பிரின்சிபல் அட்ரஸ் தி டீச்சிங் எஃபிஷியன்சி, டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்க அப்ரோச்சஸ் டு லேர்னிங் அண்ட் டீச்சிங். அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு யுக்தி, ஒரு டூல். இதை ஸ்கூல்ஸ் எடுத்து நல்லா பண்ணணும். இதுக்கும் பாஸுக்கும் ஃபெயிலுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதுக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கு சம்பந்தமே கிடையாது. இது யார் சொன்னாலும் தப்பு. ஒரு அரசியல்வாதிகள் பெரிய லெவலில் அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க இது படிச்சிருக்க மாட்டாங்க. நான் யாரை குறை சொல்வேன்னா, அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா, ஆஃபீஸர் செக்ரட்டரி, அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க. அவங்க மேலே தான் நான் குறை